விநாயகன் 183 மாண்புமிகு உறுப்பினர் K.A. பாண்டியன் மாண்புமிகு வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை தங்கள் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன். சிதம்பரம் தொகுதி பழைய கொள்ளிட மாற்றங்கரை பகுதியில் முதலைப்பண்ணை அமைப்பது தொடர்பாக கருத்துரு ஏதும் அரசின் பரிசீலனையில் இல்லை. தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை பகுதியில் முதலைகள் பாதுகாப்பு மையம் ஒன்றை அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டு தற்போது முதற்கட்டமாக ரூபாய் 32 லட்சம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது அமைக்கப்பட உள்ள அணைக்கரை முதலைகள் பாதுகாப்பு மையம் சிதம்பரம் பகுதிக்கு அருகில்தான் உள்ளது. எனவே சிதம்பரம் தொகுதி பழைய கொள்ளிடம் ஆற்றங்கரை பகுதியில் தனியே முதலைப்பண்ணை அமைக்க வேண்டிய அவசியம் எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் K.A. பாண்டியன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி அவர்களை வணங்கி, எனது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி பழைய கொள்ளிடம் கரையை ஒட்டி தவர்த்தாம்பட்டு, பூலாமேடு, பழையநல்லூர், அகரநல்லூர், வேளக்குடி, ஜெயங்கொண்டப்பட்டினம், குண்டலாப்பாடி போன்ற 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. பழைய கொள்ளிடம் ஆற்றில் சுமார் 500க்கும் மேற்பட்ட முதலைகள் உள்ளன. அவ்வப்போது கிராமத்திற்குள் நுழைந்து கால்நடைகளை பிடித்து தின்று விடுகிறது. ஆற்றில் குளிக்க செல்லும் பொதுமக்களையும் பிடித்து இழுத்து சென்று அதனால் உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது. முதலைகள் அணக்கரையிலிருந்தான் இங்கு வருகின்றன. அதை தடுத்து நிறுத்தியும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து முதலைகளை பிடித்து சிதம்பரத்திலேயே ஒரு முதலை பண்ணை அமைத்து பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. அதை செய்து தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் 3 இடங்களில் இந்த முதலை பண்ணைகள் உள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் அணை, திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி அணை ஆகிய இந்த 3 இடங்களில் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக கோடைக்காலங்களில் கொள்ளிடம் நிலை வாய்க்காலில் நீர் வற்றி தண்ணீர் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் உள்ள கொள்ளிடம் பகுதியான தவர்த்தாம்பட்டு, காட்டுக்கூடலூர் மற்றும் வல்லம்படுகை பகுதிகள் ஆழமான பகுதி என்பதால் முதலைகள் அங்கு சென்று தங்கிவிடுகின்றன. குறிப்பாக இந்த வக்கராமாரி ஏரி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அணைக்கரை பகுதிகளில் பாதுகாப்புடன் முதலைகள் பிடிக்கப்பட்டு அங்கே விடப்படுகின்றன. ஆகவே இந்த முதலைகளை பொறுத்தவரையில் 14 முதலைகள் இவ்வாறு மீண்டும் நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன. பிடிக்கப்பட்டு அவைகள் சிதம்பரம் பகுதியில் உள்ள அந்த முதலைகள் எல்லாம் இந்த நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன. முதலைகள் பாதிக்கப்பட்ட 2 நபர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக தலா ரூபாய் 25,000 வீதம், மொத்தம் ரூபாய் 50,000 கடந்த 21/3/2025 அன்று வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த பகுதியை பொறுத்த வரையில் முதலைகள் எல்லாம் தஞ்சாவூர் பகுதியிலே இப்பொழுது மீண்டும் அந்த முதலைப்பண்ணை ஆரம்பிப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதையும் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு அருகிலே தான் சிதம்பரம் இருக்கிற காரணத்தினால் சிதம்பரத்திலே இருப்பவைகள் எல்லாம் அங்கே சென்று சேமிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் K.A. பாண்டியன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.